ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைமகளுக்கு ஒரு டவுட்டு. எனக்கு ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டு பேர்த்துல எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல இளநீ குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டு தான் இளநீ குடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க சொல்கிறாங்க வெறும் வயிற்றுல தான் இளநீ குடிக்கணும்னு சொல்கிறாங்க. வெறும் வயிற்றுல இளநீ குடித்தா நல்லதா, வயிற்றுல ஏதாவது சாப்பிட்டுட்டு வயிற்றுல ஆகாரத்தை போட்டுட்டு இளநீ குடித்தா நல்லதா? நீங்கள் சொல்லுங்கள், எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் குடிக்கணும்னு சொல்கிறேன். இவங்க வந்து வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். எந்த அளவுக்கு இளநீர் நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெடுதல் இருக்குன்னு வந்து இவங்களுக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்கள் எது கரெக்டுன்னு. நான் சொல்கிறது தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள், அவங்க சொல்கிறது தப்புன்னா அவங்க சொல்கிறது தப்புன்னு சொல்லுங்கள். ஹாய் நண்பர்களே, நான் வந்து எப்படி இளநீ சாப்பிட்ருக்குறேன், எங்கேயும் மூஞ்சிக்கிட்டு இருக்கிற நான் எப்படி இளநீ சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னா, ஊர்லலாம் வந்து காலையில் வயிறு புண்ணாயிடுச்சுன்னா அலசர் வரும்ல, அதுக்கு வந்து நைட்டே இளநீ வாங்கிட்டு வந்து நம்ம பனி இருக்குல்ல, அந்த பனியில் வந்து வெளியில் வச்சிருவாங்க. காலையில் வெறும் வயிற்றுல எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்சம் பின்னாடி போடி. நாங்கள் வந்து நைட்டே இந்த மாதிரி வயிறு புண்ணாயிடுச்சுன்னா நைட்டே வாங்கிட்டு வந்து இளநீ வாங்கிட்டு வந்து பனியில் வச்சுருந்து குடிப்போம். குடிச்சா வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும்னு சொல்லி தான் நைட்டே வாங்கிட்டு வந்து பனியில் வைக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, வயிற்றுக்கு ஃபுல்லாக இல்லை, வயிற்றுக்கு ஏதாவது ஆதாரம் சாப்பிட்டுட்டு குடிக்கலாம், இளநீ சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. நான் டெய்லியுமே இப்பயும் சரி சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் இளநீ சாப்பிடுவேன். 10 மணியாக இருந்தாலும் சரி 12 மணியாக இருந்தாலும் சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் இளநீ சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். சாப்பிட்டுட்டு இளநீ நான் இந்த வரையும் சாப்பிட்டதில்லை, அப்படி சொன்னதும் இல்லை. நான் சொல்கிற கருத்து, இவங்க சாப்பிட்டுட்டு தான் இளநீ சாப்பிடணுங்கிறாங்க. இவங்களுடைய கருத்து. ரெண்டு பேருக்கு யாருக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்குள்ளே நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே ஓகே பாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள் பிரியாணி, தங்க மகள் வீட்டில். ஹாய் சொல்லிட்டு எங்கிட்ட திரும்புகிற அங்கே ஒரு பிரியாணி சாப்பிட கூப்பிடுங்க எல்லாரும் வாங்க பிரியாணி சாப்பிடுங்க. இன்னைக்கு மதியம் சாப்பாடு பிரியாணி. ஸ்கூல் லீவு, அவங்க மொத்தம் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு 7:30 கூட்ட போகிறாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் நாளைக்கு எல்லாம் நினச்சோம். இன்னைக்கே வந்து என் பிள்ளைங்க ராவடி பிரியாணி வேணும்னு, அதனால் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே நான் கிராம்பிய எதையோ தின்னுட்டு உங்க கூட பேசிட்டு வாய் வேறு கம்மி பிடிக்குது. பொறுப்படிக்க கசுக்குதா? ஐயோ வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். முட்டை ஒவ்வொரு கடையில் முட்டையே தர மாட்டாங்க தெரியுமா? பரவாயில்ல, பிரியாணி முட்டை. அந்த சோமி பழைய விஷயம் நாங்கள் வாங்கினோம். முட்டையே தரல, முட்டைலாம் தர மாட்டாங்க, அது தனியாக காசும். ஆமாம், முட்டை தர மாட்டாங்க. பெருமநல்லூர்ல இருக்கிற கடையில முட்டையோட தராங்க பாருங்க. ஆமாம், நானும் வாங்கின கடையிலலாம் முட்டை கிடையாது. இந்த கடையில் முட்டையோட கிரேவியோட பிரியாணி தராங்க. வாங்க சாப்பிட்லாம். குழம்புலாம் சூப்பராக இருக்கும் இந்த கடையில் பிரியாணி. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் போய் வாங்கி பார்க்கணும். ஓகே பாய்.